கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்துக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கி யோவான் 17:8 நம்ம தியானிக்கலாம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசு நம்மக்கிட்ட பிரசங்கம் பண்ணதும் வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பிதாவாக இருக்கிற தேவன் கொடுத்த வார்த்தைகள்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவருக்கு கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசு 14 வசனத்தை சொல்லி நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் அவர் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டு கொடுத்த வார்த்தை தான். இந்த காலத்திலும் அப்படி இருக்கணும். நாம் பிதாவினிடத்துலேருந்து வசனங்களை கேட்டு அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டு வசனத்தை பிரசங்கிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக 16வது வசனத்தில் நீர் அவர்களை உலகத்திலேருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிக்கொள்ளாமல் அவரை தீமையிலேருந்து ரட்சிச்சு கொள்ளலாம் சொல்லி நான் வேண்டிக் கொள்ளுகிறேங்கிறாங்க. ஏன்னா அவருடைய ஊழிய நாட்கள் முடிய போகுதோ மறிக்க போகிறேன்னு தெரிஞ்சுட்டு சிஷ்யர்களெல்லாம் தனியை விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, அவங்களே நான் போகிறேன், அதனால் அவங்களே எடுத்துக்கோன்னு சொல்லி நான் வேண்ட மாட்டேன். நீ அவங்கள தீமையிலேருந்து ரட்சிச்சுக்கொள்ள. ஏன்னா இந்த உலகத்தில் தீமை நிறைஞ்சிருக்குது. சத்ருடைய பிடியில் இவங்க அகப்பட்டு இவங்க கஷ்டப்படக்கூடாது. அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனவே சத்ரு சோதிச்சா, பிரச்சனை பண்ணிச்சு. ஆனால் இந்த சீஷர்களெல்லாம் ஏமாத்திரம். அதனால தான் அவர் தீமையிலேருந்து ரட்சித்து கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏசு நமக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாங்க மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில். அதிலும் அப்படி தான் சொல்லப்படுகிறது. தீமையிலேருந்து இவங்களை ரட்சித்து கொள்ளுன்னு சொல்லி, சோதனைக்குள்படாதபடிக்க தீமையிலேருந்து ரட்சித்து கொள்ளுன்னு சொல்லி நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க, எழுதி வச்சுருக்காங்க. தீமைங்கன்னு பார்த்தா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பண ஆசை 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. தீமை சத்ருடைய ஆயுதம். தீமை சத்ரு தான், பொல்லாங்கன் தான். அவனை நன்மைக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறான். ஆனால் தீமையிலேருந்து தீமை நம்மளை தொடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாங்க. அதனால தான் பண ஆசை நமக்குள்ளே இருந்தால் சத்ரு இந்த உலக ஆசை, இந்த ஆசா பாசங்கள், ஜீவனத்தின் பெருமை, கண்ணின் ஆசை, கண்ணின் இச்சைகளை இதெல்லாம் சத்ரு கொண்டு வருதா. பண ஆசை, பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை, அதெல்லாம் பணம் சம்பாதிக்கணும், குறுக்கு வழி சம்பாதிக்கணும், இதெல்லாம் ஆசை சத்ரு கொண்டு வருதா. அதனால தான் சத்ரு இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. மத்தேயு 5:37 ஒரு வசனம் இருக்குது. உள்ளது உள்ளதென்னும் இல்லதென்னும் சொல்லுங்கள், மிஞ்சினதே தீமையினால் உண்டாகும். யாக்கோபிலும் கூட 5:12 இதே வசனம் சொல்லப்படுது. உள்ளது உள்ளபடி சொல்லுங்கள். உள்ளது மிஞ்சி பேசுகிற மிஞ்சின நீதிமானாக நம்ம விரும்பக்கூடாது. மிஞ்சி பேசுனா அது தீமையினால் வருகிறதா. தீமையினால் உள்ளபடியே சத்தியத்தை உண்மையாக பேசுங்க. அது தீமையினால் வர்றது நம்ம அனுமதிக்கக்கூடாது. சத்ரு கொண்டு வர ஆயுதங்களுக்கு சத்ருக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் உள்ளதுன்னு சொல்லுங்கள். மிஞ்சினது தீமையினால் வரும், மிஞ்சி வரக்கூடாது. ஐசாயா 59:4 தீமை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெருக்கிறான். தீமை கொஞ்சம் கொஞ்சமாக தீமை சேர்ந்து பெரிய அக்கிரமங்கள், பெரிய பாவங்கள் எல்லாம் நம்ம செய்யும். பிரசங்கி 12:14 கடைசி வசனம் சொல்லப்படுகிறது. ரகசிய பாவம், அதாவது அந்தரங்க பாவத்தில் நின்று நம்மளை காத்துக்கொள்ளணும்படியாக ஜெபிக்கணும். நன்மை ஆனாலும் தீன்மை ஆனாலும் எதானாலும் கடைசி நாளில் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 17:20 ஒரு வசனம் இருக்குது. புரட்டு நாவு, பொய் நாவு, அதில் இந்த விலக்கி நம்மளை காத்துக்கொள்ளணும். வசனம் எப்போ நமக்குள்ளே இருந்தால் தீமையில் விழுந்து விடுவோம். வசனம் இல்லைன்னா புரட்டு நாவு இருந்தேன்னா நிச்சயமாக தீமைக்குள்ளார விழுந்து விடுவோம். தீமைக்குள்ளார நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. தீமை நம்மளை ஆளுகை செய்யறதுக்கு விட்டுறக்கூடாது. நாம் பரிசுத்தமாக இருக்கணும். புரட்டு நாவு, கள்ள நாவு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. புறங்கூறுறது, கோள் பேசுறது, பொறாமப்படுறது, அசுத்தம், இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். புரட்ட நாவு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது, புரளக்கூடாது. அதாவது உள்ளதுபடியாக நம்ம சொல்லணும். கள்ள நாவெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். இதெல்லாம் நம்ம தீமையுடைய காரியங்களில் நம்ம விழுந்து விடாதபடிக்க கர்த்தர் நம்மளை எல்லாம் காப்பாராக.
ஆமேன். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு உன்னை துதிக்கிறப்பா. சத்துருடைய பிடியில் நின்றும் போராட்டத்தில் நின்றும் அவனோட வஞ்சக வலைக்குள்ளே நாங்கள் விழுந்து விடாதபடிக்க எங்களை எல்லாம் நீங்கள் காப்பாற்றுங்க ஆண்டவரே. சோத்திர ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்குற யாவர் மேலும் ஆண்டவரே சோத்திர. சத்துருடைய பிடியில் நின்று காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிற உள்ளதுபடி இருந்து வாழ உதவி செய்யும் அப்பா. தீமைக்கு பணாசையாக இருக்கிற காரியங்கள், உலக ஆசை, மாம்சத்தின் காரியங்கள், எண்ணங்கள் எல்லாமே ஆண்டவரே அது வேறாக இருக்குது. தீமையின் வேறாக இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் விழுந்து விடாதபடிக்க, புரட்ட நாவ எங்களுக்குள்ளே இல்லாதபடிக்க பரிசுத்தத்தோட பேசி கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சத்ரு கொண்டு வந்த ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகட்டும். சத்ரு கொண்டு வந்த எல்லாம் அவனோட சதி திட்டங்கள், அவனோட ஆண்டவரே உபாயங்கள் எல்லாம் எங்களை மேற்கொள்ளக்கூடாதப்பா. அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஞானத்தையும் கிருபைகளை எங்களுக்கு கொடுங்கப்பா. சோத்திரம். இதை கேட்குற அனைவருக்கும் அந்த பாக்கியங்களை கிருபைகளை கொடுப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமேன். ஆமேன்.